ஹல்லேலூயா. இது முழு இருதயத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்கிற ஒரு நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறார். முழு பலத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட தேவனை உயர்த்துகிற நேரம். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்ப எல்லாவற்றையும் நீங்க நினைக்கிற நேரம் கிடையாது. கர்த்தரை மட்டும் துதிங்க, கர்த்தரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். தேவனை மகிமைப்படுத்த உங்க வாய்களை நல்ல விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. கைத்தட்டி குற்றங்களை மன்னித்தாரே. அல்ல சத்தமா. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சத்தமா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமோ முழு பலத்தோடு தேங்க்யூ. நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிற எவரையும் புறக்கணிக்காதவர். தம்மை நோக்கி பார்க்கும் யாரா இருந்தாலும் அவங்கள பிரகாசிக்க பண்ணுகிறவர். என உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி இந்த இயேசு. உங்க வாழ்க்கை எவ்வளவு இருளில் இருந்தால்,
யாரும் தூக்கி விட முடியாத ஒரு படுகுழியில நீங்க கிடந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விடியல் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஐயா, நான் உடைஞ்சு போயிட்டேன், மறுபடி ஒட்டி சேர்க்கிறதெல்லாம் கூடாத காரியம். இல்ல இல்ல, நீங்க எத்தனை துண்டுகளா உடைக்கப்பட்ட நபரா இருந்தாலும் அவரால் மறுபடியும் உங்களை உருவாக்க முடியும். அவரால் மறுபடியும் உங்களை புதிதாக்க முடியும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுறதில்லை. அதான் ஆண்டுடைய மனம், அவருடைய இருதயம், அவருடைய அன்பு. அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்காததுனால தான் நாம் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை தள்ளி விடாததுனால தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவர் மட்டும் நீ எனக்கு வேண்டான்னு நமக்கு பதில வேற யாரையாவது செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு இந்த மேன்மை, இந்த ஸ்தானம் கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அதனால என்னை தள்ளாத தேவனே, என்னை வெறுக்காத தேவனே, என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனே, உங்களை நான் நோக்கி பார்க்க பார்க்க எனக்கு பிரகாசம் தான், எனக்கு மேன்மை தான், எனக்கு மகிமை தான், எனக்கு நன்மை தான். அதனால் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக உமது முகம் நோக்கி பார்க்க நான் வந்திருக்கிறேன்ப்பா. ஆனால் ஏழைகளின் பலன் நீங்க தான் ஆண்டவரே. எளியோர்களின் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. ஒரு நாள் எங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் நீங்க தான்ப்பா. எங்களை இதுவரைக்கும் நீங்க கைவிடல ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க எங்களை வெட்கப்படுத்தல ஆண்டவரே. நிச்சயம் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்க. நம்பிக்கையோட தான் உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் சொல்றோங்க. உங்க கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, எனக்கு புகலிடமா இருப்பவரே, எனக்கு அடைக்கலமா இருப்பவரே, எனக்கு ஆதரவா இருப்பவரே, உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற இருளை அகற்ற உங்களால முடியும். என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்ற உங்களால முடியும். என் தொழிலில் இருக்கிற இருளை அகற்ற உங்களால முடியும். அல்லேலூயா. என் பிள்ளை வாழ்க்கையில் இருக்கிற இருளை உங்களால அகற்ற முடியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, ஓமை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. Thank you Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள்,
பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகள் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க, இயேசு மகராஜா எங்கள் நேசா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது திருநாமம் அறிந்தவர்கள், நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை, நம்பினோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை, ஓ நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை, ஓ நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. கரங்களை தட்டி இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை, உங்க ஊழியத்தை, உங்க வேலைய, உங்க பிள்ளைய ஆண்டவர் மறக்கல, கைவிடலன்னு சொல்றவங்க நல்ல சந்தோஷமா, நீர் ஒருவரே எனக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீர், நீர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. நுகங்கள் முறிவதாக, எல்லா கட்டுகள் உடைவதாக, எல்லா கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக, சத்துருவின் கிரியைகள் நிர்மலமாவதாக, மனுஷிக வல்லமைகள் தோற்று போவதாக. ஆவியானவரே, thank you Jesus. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, இதெல்லாம் வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு தனி மனிதனாய் இருந்த யாக்கோபை ஆண்டவர் 2 பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினார். ஆண்டவர் சொன்னா, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போற இடத்துலலாம் நான் உன் கூட வருவேன். அந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த புருஷன் வர வர விருத்தி அடைந்து, அது போலதானே நம்ம கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடம் நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆரம்பம் எவ்வளோ அற்பமா இருந்துச்சு, எவ்வளோ சாதாரணமா இருந்துச்சு. மற்றவர்கள் நம்மளை பார்க்கும்போது நமக்கு பெரிய லெவல்ல சொல்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனானா ஆண்டவர் பாருங்க, ஈசாக்க போல உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் வறண்டு போனார்கள், மற்றவங்களுக்கெல்லாம் வறட்சி உண்டாயிற்று, மற்றவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் பெருக்கம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அந்த வறண்ட சூழ்நிலையிலையும் நம்மை ஆசீர்வதித்தார், நம்மை மேன்மைப்படுத்தினார், நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஏசேக்கு வந்தது, சித்தினா வந்தது, வாக்குவாதங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, விரோதங்கள் ஏற்பட்டது, பொறாமை உண்டானது, பகைமை தலை தூக்கியது, துரத்தி விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா தோண்டின இடத்துலலாம் தண்ணி வந்துச்சு, தொட்ட இடத்துலலாம் ஆசீர்வாதம் கிடைச்சது. அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க இவனை விரட்டிட்டு அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு. ஆமாம், இதை நம்ம கைப்பற்றி கொண்டால் அவனுக்கு அவ்வளோதான் நினைச்சாங்க. ஆனால் அடுத்தடுத்து நம்ம தொட்டதெல்லாம் துலங்கியது, நம்ம செய்ததையெல்லாம் அவர் வாய்க்க செய்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஜெயிக்க ஆண்டவர் விடலையே, மனுஷங்க இஷ்டத்துக்கு ஆண்டவர் விடலையே,
பொல்லாப்பு நமக்கு நேரிட ஆண்டவர் விடலையே. ஆபத்துல சிக்கி தவிக்க ஆண்டவர் விடலையே. வியாதி நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விடலையே. பொருளாதார நெருக்கடியில் அமிழ்ந்து போக ஆண்டவர் விடலையே. குடும்ப பிரச்சனையில பிரிந்து போக ஆண்டவர் விடலையே. அல்லேலூயா, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. இதெல்லாம் எங்க பலத்தால நடந்தது கிடையாதுப்பா, எங்க சாமர்த்தியத்தினால நாங்க செய்தது அல்லப்பா, எங்க திறமையால நாங்க நடந்து கொண்டோம் என்பதற்கு ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக என்ன நீங்க போஷித்தீங்க ஆண்டவரே. தலை குனிந்த இடத்திலெல்லாம் என்ன தலை நிமிர செய்தீர் ஆண்டவரே. வெட்கப்பட்ட தேசத்துல தான் என்ன கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வச்சிருக்கீங்கப்பா. வெட்கத்துக்கு தான் ரெண்டத்தனையான பலன் எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. Thank you Jesus. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம். யெகோவா நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் எப்பொழுதும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் அவரை நோக்கி பார்க்கணும், அதுதான் அவருடைய விருப்பம். சைனாவில் 51 ஆண்டுகள் ஊழியம் செய்த தேவ மனிதன் தான் ஹட்சன் டெய்லர். வெற்றிகரமான ஊழியம். 800க்கும் அதிகமான மிஷனரிகளை உருவாக்கி சீனாவின் பல மாகாணங்களுக்கு அனுப்பி வைத்தார். 125 பள்ளிக்கூடங்களை ஸ்தாபித்தார். அவர் மூலமா ஏராளமான திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, அவருக்கு தேவை கொஞ்சமா இருந்திருக்குமா, நிறைய இருந்திருக்குமா? ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அல்லேலூயா. ஆனா அவர் ஒரு முறை கூட தன்னுடைய தேவைகளின் நிமித்தம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய கடிதத்தில் ஒரு கடிதம் தன்னுடைய மனைவிக்கு எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட தேவை அதிகமாக இருந்த நாட்களில் அவர் எழுதியிருந்தாராம், என்னிடத்தில் 25 சென்ட் பணமும் ஆண்டவருடைய அனைத்து வாக்கு தத்தங்களும் உள்ளது அப்படின்னு எழுதியிருந்தார். அல்லேலூயா. தேவை நிறைய இருக்கு. ஆனால் லெட்டர் தன்னுடைய மனைவிக்கு எழுதும்போது எப்படி எழுதியிருந்தாரோ, என்கிட்ட இருக்கிறது 25 சென்ட் பணம் தான், ஆனால் ஆண்டவருடைய அனைத்து வாக்கு தத்தமும் என்னிடத்தில் இருக்கிறது. அப்படிலாம் ஆண்டவரை நம்பி அவங்க வாழ்ந்து ஊழியம் செஞ்சதுனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமான முறைகளிலே அவர்கள் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடிந்தது. அறிமுகமே இல்லாத நாட்டில் யோசிச்சு பாருங்க, 800 மிஷினரிகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். 125 ஸ்கூல்ஸ் அவர் ரன் பண்ணியிருக்கிறார். நிறைய சர்ச்சஸை பிளான் பண்ணியிருக்கிறார். ஏகப்பட்ட நற்கிரியைகள் அவர் செய்திருக்கிறார்னா முழுக்க முழுக்க யாரை சார்ந்து இருந்ததுனால உங்களையும் கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாத வாய்க்காலா மாற்ற விரும்புகிறார். அப்ப நீங்க இதுக்கு யாரை பார்க்கணும்? யார் தான் நம்முடைய சோர்ஸா இருக்கணும்? ஆண்டவர். உங்க பிள்ளையினுடைய படிப்பு தேவைக்கு யாரை பார்க்கணும்? கர்த்தர். திருமண தேவைக்கு யாரை பார்க்கணும்? வேலையின் ஆசீர்வாதத்துக்கு யாரை பார்க்கணும்? ஆமா, என்ன தடை உங்க வாழ்க்கையில் தான் அந்த தடை நீங்க யாரை நோக்கி பார்க்கணும்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு யாரை நோக்கி பார்க்கணும்?
எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது யாரை தான் நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, ஏன்னா நீங்க தான் என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்கிற, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருகிறது நீங்க தான். அதனால உங்களையே நம்பி வாழ்வதற்கு என்ன நான் மறுபடியும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நம்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும், சித்தம் போல எங்களை நடத்தும். எங்கள் மூலமாய் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.